அடுத்தபடியாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாரத் பேலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரத் பேலரில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குங்க. ஒன்று ஸ்கேல் உள்ள டைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இல்லாத ஃபுல் ஆட்டோமேட்டிக் டைப். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்கேல் டைப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரெகுலராக எல்லாருமே பேலர் வச்சுருக்காங்க, எல்லா கம்பெனியுமே பேலர் இருக்குது தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பாரத்தில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுக்கு மெயின் விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். உங்களுக்கு சிம்பிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் பனியன்னு சொல்லுவாங்க, எல்லா பேலருக்கும் வர க்ரௌன் பனியன் தான் இதுவும். ஆனால் இது உள்ளே இருக்கிற க்ரௌன் கம்பெனிக்கு மட்டும் நம்ம பாரத் பேலரில் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது ஏன் எப்படி லைஃப் டைம் கொடுக்குறீங்க, மற்ற பேலர்லாம் போகுமா அப்படின்னு கேட்டால் போகுன்னு சொல்ல முடியாது. இதில் எலிக்கல் டைப் கொடுக்குறோம், அது நாங்கள் போகாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னி வரைக்குமே 5 வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மிஷின் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட நம்ம வந்து இந்த க்ரௌன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணவே கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேலருமே பார்த்தீங்கன்னா 4 mm திக்னஸ் தான் ஸ்போக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 mm திக்னஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது 6 mm கொடுக்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும். 4 mm கொடுக்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மண்ணில் விடும்போது இல்லை ஃபீல்டில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா தடத்தில் விடும்போது பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுது. அந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம 6 mm கொடுக்கும்போது அதை விட கொஞ்சம் லைஃப் கூட இருக்கும். இது வந்து ரீலர் அசம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த ரீலர் அசம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலர் பைப் வந்து 4 வரும். இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிங் டைப் தான் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேரிங் டைப் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஆனால் மற்ற எல்லா பேலருமே பார்த்தீங்கன்னா புஷ் கொடுத்துருப்பாங்க. புஷ்ஷுக்கும் பேரிங் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிங்னா உங்களுக்கு வந்து லைஃப் கூட வரும். புஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்ஷை வந்து காடி அடிச்சிடும். அந்த காடி அடிச்ச அப்புறம் மறுபடியும் ரீலர் செட்டில் கைட்டே மறுபடியும் புஷ் அடிக்கிற மாதிரி வந்துடும். ஆனால் இந்த பேரிங் கொடுக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது 2 புஷ்ஷை நம்ம மாற்றுறது இது ஒரு பேரிங்கில் உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு கூட வந்துடும். மெயின் விஷயம் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ரீலர் பைப்பில் வர சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டெங்கல் ஷாஃப்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா பேலருமே பார்த்தீங்கன்னா பைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்டெங்கல் ஷாஃப்ட் கொடுத்துருக்குன்னா ஏன்னா இது தாங்கி பிடிக்கிறது ரீலர் பைப் தாங்கி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெங்கல் ஷாஃப்ட் தான். ஸோ அதனால இது வந்து ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் ரீலர் செட்டு உங்களுக்கு லைஃப் கூட வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் பேலர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டைப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நீங்கள் ஒரு விவசாயிகளுக்கு வந்து நூல் வந்து ஃபீல்டில் ஓட்டும் போது காற்றுல நூல் பறக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அந்த பிரச்சனைக்காக தான் இந்த டிவிஎஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து லாக் ஆகிடும். உங்களுக்கு இதில் லாக் ஆகுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் நூல் வந்து காற்றுல பறக்காது. சப்போஸ் வந்து நூல் வந்து பார்த்தீங்கன்னா இது பேல் வந்து உங்களுக்கு லோட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு ஸ்கேல் வந்து கீழே விழுந்துடும். உங்களுக்கு ஸ்கேலு கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சுற்றிட்டு மறுபடியும் வந்து ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கில் வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா பேலருக்கும் பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரோலார் தான் சொல்லுவாங்க. இந்த ரோலாரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிராபேக் வரும். பேலர் வச்சுக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். ஒரு ரோலரை டேமேஜ் ஆனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாக தான் மாற்றுற மாதிரி வரும். நம்ம எல்லா பேலருமே கான்செப்ட் அதுதான். ஆனால் பாரத் பேலரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ரோலர் டேமேஜ் ஆச்சுன்னா ரோலர் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாஃப்ட் வந்து கனெக்ஷன் வரும். உங்களுக்கு இந்த அப்படி கூட்டுமை போ ரோலர் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஷாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கூட பார்த்தீங்கன்னா போல்டு டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். போல்டு டைப்பில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் சப்போஸ் இந்த ஷாஃப்ட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த ஷாஃப்ட்டை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா கம்பெனி பேலருமே பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கூட இந்த ஷாஃப்ட்டை வந்து வெல்ட் அடிச்சு கொடுத்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஷாஃப்ட்டு போயிடுச்சுன்னா ஷாஃப்ட்டோட இந்த ரோலர் தான் மாற்றி ஆகணும். இதனால என்ன மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கூட வரும். உங்களுக்கு இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து பேலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு 850 ரூபா கொடுத்து இந்த ஷாஃப்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரோலர் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு 2200 ரூபா கொடுத்து ரோலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் பேலரில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் செயின் சொல்லுவாங்க. அதாவது 60Hன்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேலருக்குமே கொடுப்பாங்க. 16 தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து 60Hன்னு கொடுப்பாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சுபாக்கி செயின் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பேலரை கம்பேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம மெயின்டெனன்ஸே பண்ணாமல் இருந்தாலும் சரி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மற்ற பேலரை கம்பேர் பண்ணும்போது லைஃப் வந்து செயினுடைய லைஃப் வந்து கூடவே இருக்கும். இதை விட என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு பேலருக்கு பார்த்தீங்கன்னா 12 ரோலர் வரும்.
12 ரோலர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 12 பக்கம் இந்த கீர் இது வந்து டிரைவ் சைடுன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் நான் டிரைவ் சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த நான் டிரைவ் பக்கம் வர 12 கீருக்குமே பார்த்தீங்கன்னா 12 கிரீஸ் நிப்பிள் கொடுத்துருப்பாங்க. வர 12 ரோலருக்கும் பார்த்தீங்கன்னா கிரீஸ் நிப்பிள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு பேரிங்குடைய லைஃபே பார்த்தீங்கன்னா கிரீஸ் பேக்கேஜ் இருந்தால் மட்டும்தான் பேரிங்குடைய லைஃப் வந்து கூட இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிரீஸ் நிப்பிள் கொடுத்துருக்கோம். கிரீஸ் வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா பேரிங்குடைய லைஃபும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உள்ள நம்ம கொடுக்குற பேரிங்குடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 22206 டபுள் ரோ பால் பேரிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லா பேலருமே பார்த்தீங்கன்னா இந்த 205 ஸ்மால் சைஸ் பேரிங் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து 22206 பால் பேரிங் கொடுப்போம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த மற்ற பேரிங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த லைஃப் வந்து கூட இருக்கும். உங்களுக்கு மெயின் விஷயம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கழட்ட மாட்டிக்கலாம். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸடு இந்த வெல்டிங்கு அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இதில் என்ன அசம்பிள் போனாலும் தனியாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக வரும். சில எல்லா விவசாயமே என்னன்னா இந்த பேலருடைய வெயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் தரமாக இருந்தால் மட்டும்தான் பேலரும் வெயிட்டு கூட இருக்கும். தரம் இல்லைன்னா கம்பல்சரி பேலரோட வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதாவது பொருள் தரம் வேணும்னா கம்பல்சரி வெயிட் கூட தான் இருக்கும். அது மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும்னா கம்பல்சரி வந்து நம்ம வந்து வெயிட் கூட கொடுத்தா மட்டும் தான் பாசிபிள் இருக்கும். அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி 1000 கிலோ 800 கிலோலாம் கிடையாது. மற்ற பேலரை கம்பேர் பண்ணும்போது 20 கிலோ 30 கிலோ டிஃபரன்ஸ் வரும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து ரொம்ப வெயிட் எல்லாம் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி டீசல் கன்ஜெக்ஷனும் சரி, ஒரு மணி நேரத்துக்கு கட்டு சுத்துற டைமிங்கும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரத் பேலர் வந்து இதுல சேவ் ஆகும். பாரத் பேலர்ல அடுத்தபடியாக பாரத் பேலர் பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டைப்ல பார்த்துருக்கோம். இது ஸ்கேல் இல்லாத ஃபுல் ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிரச்சனை வர காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நூல் காற்றுல பறந்து நூல் ஸ்கேலு கீழே விழுந்து அதை இழுத்து விடும்போது கையை ரோலரில் மாட்டிங்கன்னு அந்த பிரச்சனை வந்து வரக்கூடாதுனால தான் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் நம்ம இந்த ஸ்கேல் டைப்ல விவசாயிங்க நூல் பறக்கும் போது நூலை கீழே இழுத்து விடும்போது இந்த ரோலரில் கையை விட்டு மாட்டிக்கிறது அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுனால தான் நம்ம வந்து பாரத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்லெஸ் அதாவது மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரே நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வருஷத்துக்கு 1000 மிஷின் கம்மி இல்லாமல் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கேலுக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இது வந்து சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒன்ஸ் இது வந்து நீங்கள் ஆட்டோவில் போட்டு விட்டிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் ஃபீட்டோ ஆன் பண்ணிட்டு வக்கை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வக்கை எடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நூறு சுற்றி அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். அது ஆட்டோன்ற ஒரு ஆப்ஷன். அது நம்ம மேனுவலும் போடணும்னு நம்ம நினைச்சேன்னா மேனுவலும் போடணும். மேனுவல் போட்டால் என்ன பண்ணணும்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு வைக்க நீங்கள் எடுத்தீங்கன்னா வைக்க லோட் ஆன அப்புறம் பீப் சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூல் இழுக்க ஆரம்பிச்சிடும். நூல் இழுக்க ஆரம்பிச்சு அது ஃபினிஷிங் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்டு கேட்கும். மறுபடியும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்கேலுக்கும் ஸ்கேல்லெஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஓட்டுற விவசாயியாக இருந்தாலும் சரி ஓட்டுற டிரைவராக இருந்தாலும் சரி தலைவலி இருக்காது, நமக்கு வந்து ப்ரெஷர் இருக்காது, ஸ்மூத்தாக நம்ம ஓட்டிக்கலாம், ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். மெயின் விஷயம் இது. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வந்து மூவிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்லெஸ் பேலர் மட்டும்தான் வந்து அதிக மூவிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா வேலையுமே சுலபமாகணுன்றதுக்காக தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். நம்ம அந்த ரோலரை வந்து நம்ம வந்து எப்படி கைட்டி மாற்ற டைப் நம்ம சொல்லியிருந்தோம்னா இதை பாருங்க. இது வந்து இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 6 போல்ட் வந்துடும் உங்களுக்கு. இது ரோலர்னு சொல்லுவாங்க. இது போல்டு மட்டும் நம்ம லாக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த ஷாஃப்ட் கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஷாஃப்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஷாஃப்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ரோலர் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ஷாஃப்ட்டை கைட்டிட்டு இந்த ரோலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது. மற்ற எல்லா பேலருமே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் டாக் அடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால வந்து செட்டு ரோலர் தான் மாற்றி ஆகும். பாரத் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தேவைன்னா கீழே உள்ள நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. 9159230333 9842752890. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மெயின் விஷயம் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சர்வீஸ் இல்லாமல் ஸ்பேர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. நீங்கள் பாரத் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஸ்பேரை பற்றி பயப்பட தேவையில்ல. நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுப்போம், சர்வீஸும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் தேவைன்னா இந்த கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.